களம் மாறியிருக்கிறது, காலம் மாறியிருக்கிறது. தமிழக அரசியலில் இது ஒரு புதிய அத்தியாயம். 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்த பல எதிர்பார்ப்புகள் மக்கள் மத்தியில் இப்போதே அனல் பறக்கத் தொடங்கிவிட்டன. இது வெறும் ஆட்சி மாற்றத்திற்கான தேர்தல் அல்ல. தமிழகத்தின் அடுத்த 50 ஆண்டு கால அரசியலை யார் தீர்மானிக்கப் போகிறார்கள் என்பதற்கான யுத்தம். ஒருபுறம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திமுக திராவிட மாடல் ஆட்சியை முன்வைத்து கடந்த 5 ஆண்டுகால சாதனைகளைச் சொல்லி வாக்குகளை சேகரிக்க தயாராகி வருகிறது. மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண் திட்டம் என அடிமட்ட மக்களிடம் கொண்டு சென்ற திட்டங்கள் அவர்களுக்கு கை கொடுக்குமா? மீண்டும் உதயசூரியன் உதிக்குமா என்கிற கேள்வியோடு திமுக களம் காண்கிறது. மறுபுறம் அசைக்க முடியாத கோட்டையாக திகழும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையில் புதிய வியூகங்களை வகுத்து வருகிறது. உட்கட்சி பூசல்களை தாண்டி கூட்டணி பலத்தோடு மீண்டும் ஆட்சியை பிடிக்க இரட்டை இலை துடிக்கிறது. ஆனால் இந்த முறை இவர்களுக்கு பெரும் சவாலாக உருவெடுத்திருப்பது தமிழக வெற்றிக் கழகம். நடிகர் விஜய் அவர்களின் அரசியல் பிரவேசம் இளைஞர்கள் மற்றும் முதல்முறை வாக்காளர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. மாற்றம் என்கிற ஒற்றை சொல்லை முன்வைக்கும் தவக பாரம்பரிய கட்சிகளின் வாக்கு வங்கியை பிரிக்குமா அல்லது புதிய சரித்திரம் படைக்குமா? கூட்டணி மாற்றங்கள், புதிய முகங்கள், அனல் பறக்கும் விவாதங்கள் என தமிழகம் ஒரு முக்கோண போட்டியை நோக்கி நகர்கிறது. வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு மற்றும் மாநில உரிமைகள் போன்ற பிரச்சனைகளே இந்த தேர்தலின் வெற்றி தோல்வியை